வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன்னோடு பேச உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். நான் சொல்ல வந்ததை என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்வாயா? இல்லை என்றால் கந்தன் செல்வதற்குள்ளாவது நீ கேட்டுவிடு. நான் சொல்ல நினைக்கும் விஷயம் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயம். இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை உன்னிடம் கொடுக்கும் விஷயம். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் உனக்கான தீர்வுகளை கொடுக்கும் விஷயம். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உன் வசமாக்கி தரும் விஷயம். எல்லா நிலையிலும் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தன் இருக்கும் பொழுது இனி என் பிள்ளை எதற்கும் நீ பதறக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. அப்பன் இருக்கும் இந்த நேரங்களை நீ உணர்ந்து விட்டால் இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிலுமே ஒரு மிகப்பெரியதொரு வெளிச்சம் தெரிவதை உன்னால் காண முடியும். இருட்டில் மூழ்கி இருக்கும் உன் வாழ்க்கையை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வர நினைத்து விட்டேன். அமாவாசை முடிந்து வளர்பிறை ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களில் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு வருகின்ற பௌர்ணமியில் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு என் பிள்ளை உன் மனதில் தோன்றும் தீமையான விஷயங்களை எல்லாமும் ஒரு ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு இனி நடப்பது எல்லாமும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்திற்குள் நீ வந்துவிட வேண்டும். உன்னை தேடியும் உன்னை சுற்றியும் நான் இருக்கின்ற இந்த காலம் இனி முழுமையிலும் நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்தின் கட்டாயம் இந்த கந்தன் உன்னிடம் வந்து உனக்கான நம்பிக்கையான விஷயங்களை என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. உனக்கு என்ன நடந்தாலும் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. என் பிள்ளை, நீ என்ன சொல்கிறாய் என்பதனை இந்த கந்தனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்பா, நீ நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற அவசியம் எல்லாம் இல்லை. நீ இருப்பதை எப்பொழுதும் நாங்கள் உணர்கிறோம். நீ எங்களை தேடி வந்து கொண்டிருந்தாலே போதும், வேறெதுவும் வேண்டாம் என்று என் பிள்ளை நீ சொல்வது நிச்சயமாக எனக்கு புரிகிறது. இத்தனை காலமும் இத்தனை நேரமும் இனி என்னவெல்லாமும் உன்னை சூழ்ந்து வருகிறதோ அவை எல்லாவற்றிலும் அடுத்தடுத்து உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கை கொண்டு நல்லதை எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த கந்தனின் வார்த்தைகளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த நிலையானாலும் கந்தன் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு எந்த தேவைகள் எல்லாமும் உன்னை சுற்றி இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாத எல்லா சிந்தனைகளும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு தொடர வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றிலும் அப்பன் நான் நிற்பேன். ஒரு பிரச்சனை என்றவுடன் சட்டென்று பின்வாங்கி விடாதே. நீ ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அந்த பிரச்சனைக்கு இந்த கந்தன் வந்து முடிவை கொடுக்க வருகின்ற நேரத்தில் நீ பின்வாங்கி இருந்தால் உன் கைகளில் கிடைக்கக்கூடிய விஷயம் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் அல்லவா? அதனால் முழுமையாக இதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரத்தை எதிர்கொள்ளும் ஒரு விஷயம், எப்பொழுதும் வெற்றியை தர தகுதியான ஒரு விஷயம் உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களினால் தோல்வியடைந்து விடக்கூடாதல்லவா? உன்னுடைய தேவையற்ற சிந்தனைகளினால் அது உன்னை விட்டு சென்று விடக்கூடாதல்லவா? அதனால் தான் கந்தன் மீண்டும் மீண்டும் இதை உன் முன்னால் நிறுத்த வேண்டிய அவசியத்திற்குள் நான் வந்திருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகளை நீ தாங்கி இருக்கிறாய், எவ்வளவு வேதனைகளை நீ தாங்கி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். உன்னோடு இருந்து உனக்கு இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுத்ததும் யாரென்றும் நான் அறிவேன். அப்படி இருந்தும்
இந்த கந்தன் ஒரு விஷயத்தை உறுதியாக உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் இவ்வளவு ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி இருந்து நடத்திய எல்லா விஷயங்களிலும் உனக்கென்ற வேண்டாதவர்களினுடைய நிலைப்பாடு அதிகமாக இருந்தது. நீ நம்பியவர்கள்தான் உனக்கு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை ஒருபொழுதும் நீ கிடப்பில் போட்டுவிடக்கூடாது. சுறுசுறுப்பாக வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய நேரம் இது. சுறுசுறுப்பான விஷயங்களை அடைய வேண்டிய நேரம் இது. உன்னோடு இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் நேரம் இது என்பதனை மறக்காது. இந்த கந்தனோடு நான் உனக்கு துணை இருப்பது என்றும் இனி உன்னை சுற்றி வந்து நடக்கும் எல்லாவற்றையும் சரியாக உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலத்தை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லது வேண்டியும் இந்த கந்தன் உனக்காக துணை இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு நான் ஒவ்வொன்றையும் நடத்தாமல் இருக்கிறேன் என்றால் அதற்கும் ஆழமான காரணத்தை நீ உணர வேண்டும் அல்லவா? கந்தன் உனக்கு கொடுக்க விரும்பவில்லை என்றால் அது உனக்கு தேவையில்லை என்ற அர்த்தம். அதற்காக ஆசைப்பட்டு சுற்றி இருக்கும் விஷயங்களை தேவையில்லாமல் நினைத்து என் பிள்ளை நீ எதையுமே விட்டுவிடாதே. உன் முன்னால் நிற்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக புரிந்து கொள்வது போல உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை பிரச்சனைகளையும் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து விட வேண்டும். சரியானதொரு மனநிலைக்குள் இந்த கந்தன் உன்னை நிறுத்திய பிறகு அதன் பிறகு ஒருபோதும் அதில் நான் தலையிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இத்தனை விஷயங்கள் இத்தனை நாட்கள் என்று சொல்லி இது உண்மையா என்ற பல கேள்விகளுக்கு நமக்குள் குழப்பம் வந்திருக்கும் பொழுது இன்று இந்த நேரம் இவை எல்லாமும் உனக்கு சரியானது என்று கந்தன் சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை நடத்த நான் முடிவெடுத்து விட்டேன். அதனால் தான் அப்பன் சொல்கிறேன், சற்று விழிப்போடு இரு, தெளிவோடு இரு, நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்பதனை புரிந்து கொண்டிரு என்று. நீ எண்ணிய எண்ணங்கள் எல்லாவற்றிலும் இந்த கந்தனினுடைய அன்பு இனி உனக்கு என்னவென்று தெரிவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் காலங்களிலும் உனக்காக வேண்டி நடப்பதை எல்லாமும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையென்றும் தெளிவென்றும் நாம் யோசிக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் அது போதும். தேவையில்லாத விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுது எல்லாமும் மனதில் வைத்து கொள்கிறாயோ அப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்களை தந்தாலும் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விடுவாய். அத்தனை நிலையிலும் நீ யார் என்று உனக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம். என் குழந்தையே, கந்தன் சொல்வது போல நான் உன் வீட்டு வாசலில் நிற்கும் இந்த நேரம் நான் என்ன சொல்ல வந்திருக்கின்றேனோ அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ கேட்டே தீர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு நல்ல நிலை இல்லை என்பதனை நான் அறிவேன். ஆனால் இதையெல்லாமும் நல்ல நிலையாக மாற்றக்கூடிய தருணம் கைகூடி வந்துவிட்டது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருந்தால் சற்று முன்னெச்சரிக்கையோடும் சுறுசுறுப்போடும் இருந்து கந்தனின் கையை பிடித்து நீ முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர நீ வேறெதற்கும் அஞ்சிட வேண்டாம் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய குழப்பங்கள் மற்றவர்களுக்கு சந்தோஷம், உன்னுடைய சந்தோஷம் மற்றவர்களுக்கு வேதனை. அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் எந்த சூழ்நிலையிலும் உன் முகத்தில் சோகத்தையோ கண்ணீரையோ காட்டிவிடாதே. எதிர்பார்த்து நிற்கின்றவர்கள் இதற்காகத்தான் சுற்றி சுற்றி வருகிறார்கள். நீ முகத்தில் சிறு புன்னகையோடு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எதிர்கொண்டு மன நிறைவோடு நீ எதிர்கொள்ள தயாராகிவிடு. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நாம் சொல்லி கொடுக்கும் விஷயங்களை இனிமேல் நீ சரியாக புரிந்து கொண்டால் அவை அத்தனையிலும் உனக்கு நன்மதிப்பு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. கந்தன் இருக்க எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த கந்தன் நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும்
சரியாக உனக்கு கொடுத்துவிட நான் முடிவெடுத்து விட்ட பிறகு என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் நீயும் நம்பிக்கையோடு கந்தனின் நாமத்தைச் சொல். எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய், நல்லது நடக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.